ஸோ 1992ல 2 ஆஃப் ஜூலை டூ டிசம்பர்ல பிறந்தவங்களுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப சூட் ஆகும். நெறைய பேரு பிடிஎம்மாவோ, பிடிஏவாவோ ஒரு பிசினஸ் டெவலப்மென்ட் மேனேஜர், அசோசியேட்ஸாவோ நெறைய கம்பெனிஸ்ல வந்து வொர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ பேசிக்கா கிளையண்ட்ட பிடிக்கிறது, டார்கெட் அச்சீவ் பண்றது அப்படிங்கிறத வந்து இவங்க பயங்கரமா பண்ணிட்டுருப்பாங்க. அதேமாரி அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள். அதேமாரி அதிகமா வேலைய மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த செகண்ட் ஹாஃப்ல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையில இருக்க மாட்டாங்க நிரந்தரமா. வேலைய மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நெறைய பேரு வெளிநாடு, வெளி மாநிலம் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப ஐடி ஃபீல்டுலே இருக்காங்கனாலுமே, அவங்களுக்கு சேல்ஸு, மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதேமாரி ஒரு ஆட் கிரியேட் பண்றது, தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி தானே ஒரு மாடலா இருந்து ஒரு வேலை செய்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாங்க. நெறைய லாயர்ஸ், அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. என்ன ரீசன்னா, சனியும் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா கூட ஈஸியா ஜட்ஜ் ஆயிடுவாங்க. லீகல் அட்வைசர்ஸா இருப்பாங்க. நெறைய கன்சல்டன்சிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தொழில்கள்ல தான் இவங்க வந்து உட்கார்ந்திருப்பாங்க.